அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார். அவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். நம்ம அத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஆனால் பாரத பிரதமர் மோடிக்கு மகிழ்ச்சி இல்லை. காரணம், மோடி அவர்களும் அவரது பாரத தேசமும் தொடர்ந்து சர்வதேச எதிரிகளால் குறிவைக்கப்பட்டே வருகின்றன. தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னப்பட்டு வருகிறது. தனிப்பட்ட முறையில் மோடியே குறிவைக்கப்படுகிறார். அதை தாண்டி இந்த தேசம் குறிவைக்கப்படுகிறது. பல்வேறு விதமாக குறிவைக்கப்படுகிறது. இது பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு இங்கே விவரிக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்மளை யார் குறிவைக்கிறா, மோடிக்கு என்ன விதமான ஆபத்து, இதை தெரிந்து கொள்வதற்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமாக தெள்ள தெளிவாக ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல்ஸ்னால் இந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில முக்கியமான திருப்பமான சம்பவங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் லாஸ்ட் வீக் வாக்கில் நடந்தது. டிசம்பர், அதாவது ஆகஸ்ட் 31 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் பல மோசமான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்கிற யூகங்கள் இந்திய உளவுத்துறையிடம் இருந்தன. டிசம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு நம்முடைய உளவுத்துறையிடம் இருந்தது. அதனுடைய முத்தாய்ப்பாக ஆகஸ்ட் 31 ஒரு முக்கியமான திருப்பமான நிகழ்வு நடந்தது. பங்களாதேஷுடைய கேபிட்டல் டாக்காவில் டாக்கா வெஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் 808வது எண் கொண்ட ஒரு அறையில் டெரன்ஸ் ஆர்வலி ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு சிஐஏ தலைமை ஏஜென்ட், மிக முக்கியமான உளவாளி இறந்து கிடந்தார். ஜாக்சன் எப்படி கொல்லப்பட்டார், எவ்விதமாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு தடயம் கிடையாது. அவர் உடலில் எந்த விதமான வெட்டுக்காயம் எதுவும் கிடையாது. யாரோ ஒருத்தர் போய் அவரை நெரிச்சு கொண்டிருக்காங்க, ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. இத்தனைக்கும் ஜாக்சன் சிஐஏனுடைய தலைமை உளவாளி. அவருக்கு மறைமுகமாக பல அடுக்கு பாதுகாப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர், அவருடைய நடமாட்டம் அண்மை காலமாக அதிகமாக இருந்தது. போன வருஷம் ஆகஸ்ட் 21 அந்த வெஸ்டின் ஹோட்டலில் அவர் இறந்து கிடந்தார். கடைசியில் அவருடைய உடலில் என்ன இருக்குது என்னன்னு பகுப்பாய்வு செய்யணும்னா அதற்கு அங்கே இருந்த அமெரிக்க தூதரகம் அனுமதிக்கவில்லை. ஸோ எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டமும் இல்லாமல் அவருடைய உடலை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டது. அதன்படியே பங்களாதேஷ் அவருடைய உடலை திருப்பி அனுப்பியது. ஆனால் அங்கே இருந்த ஒரு பானம், அவர் டேபிளில் இருந்த ஒரு மதுபானம், அந்த மதுபானத்தை ஆய்வு செய்த போது அதில் பொலோனியம் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கதிரியக்க தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பொலோனியம் செலுத்தியாச்சு அப்படின்னா, அதை உட்கொண்டாச்சுன்னா எந்த சிம்டமும் இருக்காது, திடீர்னு செத்து போயிடுவாங்க. இந்த சிம்டத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி சர்வதேச உளவாளிகளுடைய பாசக்கயிறாக இருப்பது இந்த பொலோனியம் என்கிற கதிரியக்க தனிமம். அந்த பொலோனியம் இருக்கிறது அந்த மதுபானத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, இவர் இந்த மாதிரி இறந்து கிடந்தார் மர்மமான முறையில். கரெக்டாக அதே நாள் இன்னொரு சம்பவம் அடுத்தடுத்து நடக்கிறது. அதே டாக்காவில் இருக்கக்கூடிய டாக்கா ஷெரட்டன் ஹோட்டலில் ஒரு ஐஎஸ்ஐ தலைமை உளவாளி திடீரென்று கொல்லப்பட்டு கிடந்தார், இறந்து கிடந்தார். கரெக்டாக சொல்கிறேன்னா இறந்து கிடந்தார், கொல்லப்பட்டார் சொல்லக்கூடாது, இறந்து கிடந்தார் மர்மமான முறையில். எப்படி செத்து போனார் யாருக்கும் தெரியாது, தடயங்கள் கிடையாது, எந்த காயமும் கிடையாது. கடைசியில் கேட்டப்போ அவர் மாடிப்படியிலேருந்து விழுந்து செத்து போனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் பாகிஸ்தான் உளவாளி. அதற்கு அடுத்தாப்புல இன்னும் 3 உளவாளிகள் அதே நாளில், நல்லா புரிஞ்சுக்கணும், அதே நாளில் ஆகஸ்ட் 31 இன்னும் 3 உளவாளிகள் டாக்காவில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திர விடுதிகளில் அடுத்தடுத்து மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். அவர்கள் சாவும்
எப்படி நடந்ததுன்னா, படிக்கட்டிலிருந்து மாடிப்படியிலிருந்து வருகிற போது தவறி விழுந்து செத்தார்கள் என்று சொன்னார்கள். செத்தது எல்லாமே நட்சத்திர விடுதியில். அங்கே திட்டவட்டமாக லிஃப்ட் இருக்கும், ஆனால் படியிலேருந்து விழுந்து இறந்தாங்க அப்படின்னு. கொல்லப்பட்டதற்கு எந்த தடையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படி இது ரொம்ப ஒரு மர்மமாக ஆச்சரியமாக இருந்தது, இது எப்படி அப்படின்னு. பட் இதே நாளில், அதே ஆகஸ்ட் 31 சர்வதேச அளவில் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. அதே நாளில் சீனாவில் தியன்ஜன் அப்படிங்கிற இடத்துல பிரதமர் மோடி போய் சேர்ந்து இருக்கிறார். அன்றைக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அங்கே நடைபெறுகிறது. அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்னன்னா, ஒரே காரில் புட்டினோட மோடி பயணிக்கிறார். மோடி பயணித்து அந்த நட்சத்திர விடுதிக்கு போனதும் அங்கே காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே 45 நிமிடம் மோடி பேசுகிறார். பேசி முடித்ததுக்கப்புறம் திரும்ப நட்சத்திர விடுதிக்கு போய் அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இப்போது இதுவரைக்கும் ஒன்று நடந்தது. தியன்ஜன்லேருந்து மோடி அவர்கள் திரும்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான செமிகண்டக்டர் சம்மிட் ஒன்று நடக்குது. அதில் மோடி அவர்கள் பேசுகிறார். பேசுகிறப்போ அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் சீனாவுக்கு போய்விட்டு திரும்பி வந்தேன், நேற்றைக்குத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஒரு பெரிய ஆரவாரம், கைதட்டு அப்படியே. அப்போது மோடி ரொம்ப பொடி வச்சு ரொம்ப சட்டிலாக ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இவ்வளோ ஆரவாரமாக கைதட்டுறீங்களே, நான் சீனாவுக்கு போனதற்காகவா இல்லாவிட்டில் போய்விட்டு பத்திரமாக திரும்பியதற்காகவா அப்படின்னு கேட்டார். என்னடா இது, சீனாவுக்கு போனதாக இல்லாட்டி சீனாவுக்கு போய்விட்டு பத்திரமாக திரும்பி வந்ததற்காகவான்னு பிரைம் மினிஸ்டர் கேட்குறாருன்னா, அப்போனா இதுக்கு என்ன பொருள், என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், குறிப்பாக பிரம்மச்சலானி உள்பட, அவரில் பிரம்மச்சலானி இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்டதில் அவருடைய கருத்து என்னங்கிறத முதல்ல பார்ப்பாங்க இந்தியாவில். அவர் உள்பட எல்லாரும் ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த புட்டினுடைய இது நடக்கிற இதே டயத்தில் இத்தனை சாவுகள் டாக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் பல விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த கொல்லப்பட்ட ஜாக்சன் அப்படிங்கிறவர், அதாவது சிஏனுடைய தலைமை உளவாளி, அவருக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒர்க்கே மோடியை சீனாவில் வைத்து ஒரு காரியம் செய்து விட வேண்டும், அவரை அன்னிகிலேட் பண்ண வேண்டும் என்கிற விதமாக அவருக்கு அசைன் பண்ணப்பட்டு இருந்தது. அவர் பங்களாதேஷில் சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டில் அந்த நாட்டு இராணுவத்துக்கு பிரத்யேக, அதாவது ரகசிய பயிற்சி அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிற பேரில் டாக்காவுக்கு அனுப்பப்பட்டு டாக்காவை ஒரு தளமாக பயன்படுத்தி கொண்டு மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதிவலையை செய்திருக்கிறார்கள். அதன் மூளையாக இந்த ஜாக்சன் இருந்தார். அப்படி மூளையாக ஜாக்சன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ரஷ்ய உளவு நிறுவனமான எஸ்பிஆர், இதை முன்னால் கேஜிபிம்பாங்க, இப்போ எஸ்பிஆர், அந்த எஸ்பிஆர் ஐடென்டிஃபை பண்ணி ராட்டை சொல்லி, ரா எப்படி என்ன சுவடு தெரியாமல் இவர்களை களையெடுத்தது. இது உண்மை, இது வரலாறு. ஆக இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது அப்படின்னா மோடியை சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை மோடி எந்த இடத்துல அழுத்திக்கல, போகிற போக்கில் ஒரு வார்த்தையில் அப்படி தூக்கி போட்டு போனார், பத்திரமாக திரும்பி வந்ததற்காக. இதுதான் மோடி ஸ்டைல். நாம் பேசுகிறதுக்கும் மோடி பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. இப்போ ராகுல் காந்தி வயநாட்டில் நின்னார்னா நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிற தொகுதி சிறுபான்மையினர், அதனால அங்கே நிற்கிறார் அப்படிம்போம். ஆனால் மோடி அதே விஷயத்தை இப்போ பிரச்சாரத்தை எப்படி தெரியுமா சொன்னார்? பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கிற தொகுதியை பார்த்து ராகுல் காந்தி நின்று இருக்கிறார் அப்படின்னார். அதுதான் மோடி. அதனால தான் மோடி அந்த உயரத்தில் இருக்கா, நாம் இங்கே நிற்கிறோம். ஸோ இப்படி மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சதிவலை என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிற விஷயம். இதுக்கு முன்னாலே இதே போல மர்மமான முறையில் பல காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் மோடிக்கு இன்று கிடைத்தது போல, அஜித் தோவல் கிடைத்தது போல கடந்த கால பிரதமர்களுக்கு சரியான ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிடைச்சது கிடையாது. இன்னைக்கு அஜித் தோவல் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். ஒரே நேரத்தில் வாழும் அவர் தான், ஒரே நேரத்தில் கேடயமும் அவர் தான். அவர் இருக்கிறதுனால அவருடைய ஸ்டைலே என்னன்னா, அதாவது எப்படின்னா, டிஃபென்ஸு அஃபென்ஸுன்னு ரெண்டு உண்டுங்க ஸ்ட்ராட்டஜியில், ஒரு இராணுவ இதில். டிஃபென்ஸுனா தற்காத்துக்கிறது, அஃபென்ஸுனா சாத்துறது, ஏறி அடிக்கிறது.
ஆனால் அஜித் தோவல் தான் ஃபஸ்ட்டு டைமாக ஒன்று கொண்டு வந்தார், ஒரு காயினேஜை கொண்டு வந்தார். டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். இந்த டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உளவுத்துறை மூலமாக யார் நம்ம மீது தாக்குதல் நடத்தப் போகிறார் அப்படிங்கிறத கண்டு உணர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அவர்களை நிர்மூலமாக்கி விடுவது. ஆக்சுவலாக நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இந்த அடிப்படையில் தான் நடந்தது. இந்த விஷயத்தில் இந்த டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ்ன்னு சொல்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை உண்டு, அதை நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த டிஃபென்சிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜியை முதல் தடவையாக அஜித் தோவல் பயன்படுத்தியதே தமிழ்நாட்டில் தான், சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். 2014 பிப்ரவரியில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒரு என்டோமெண்ட் லெக்சர் அதுக்காக வருகிறார். அப்போ அவர் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் அந்த திங்க் டேங்க்னுடைய டைரக்டராக இருந்தார். அப்போ அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது. அப்போ அவர் பேசுகிறப்ப தான் இந்த விஷயத்தை சொன்னார். அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆனதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த அடிப்படையில் உளவுத்துறை மூலமாக என்ன பிரச்சனை வருங்கிறத உணர்ந்து இவங்க அடிக்கிறதுக்கு முன்னால் அவங்கள நம்ம காலி பண்ணி உருத்தெரியாமல் செய்தோம். ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் கடந்த காலத்தில் வந்தன. 1961 ஜனவரி 11 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரஷ்யாவுடைய தாஷ்கண்டில் மர்மமான முறையில் இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர் அந்த இறந்து போன டைமிங், அவர் ஜனவரி 11, 1966 இறக்குறார். 66 ஜனவரி 11 இறக்குறாருன்னா அதுக்கு முதல் நாள் ஜனவரி 10 பாகிஸ்தானோட அமைதி உடன்படிக்கையில சைன் பண்ணுறார். முதல் நாள் பாகிஸ்தானோட பீஸ் ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாரு, அடுத்த நாள் அவர் இறந்து போகிறார். ஆனால் ரொம்ப இயற்கையான ஒரு மரணம் போல காட்டப்படுகிறது. எப்படி என்னன்னு தெரியாது. போஸ்ட்மார்ட்டமே செய்யாமல் அவருடைய உடல் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது, இங்கே எரியூட்டப்பட்டது. அதே 1966 அதே ஜனவரி 24 இந்திய அணுசக்தியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற ஹோமி பாபா மர்மமான முறையில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்போ ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி இறந்து போகிறார். அவர் மும்பையிலேருந்து ஜெனீவாவுக்கு போய் கொண்டு இருக்கிறார். ஜனவரி 24 போயிட்டு இருக்கப்போ திடீர்னு மான் பிளாங்க் அப்படிங்கிற மலையில் மோதுகிறது. அந்த ஃப்ளைட்டில் இருந்த அத்தனை பேருமே இறக்கிறார்கள். அதில் ஹோமி பாபாவும் ஒருவர். ஸோ ஆனால் ஹோமி பாபா இறந்தப்பவே இதுக்கு பின்னால் சிஐஏ ஹேண்ட் இருக்குங்கிற ஒரு யூகம் இருந்தது. ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் 66 இவங்க இப்படி போய் சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த மர்மம் முடிச்சு 1993 நமக்கு தெரிய வந்தது. இந்த 1993 எப்படி தெரிய வந்தாலும் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் கிரிகோரி டக்ளஸ் அப்படின்னு பேர். அவர் அப்போ ஓய்வு பெற்று இருந்த சிஐஏவுடைய மிக மூத்த உளவாளி ஒருவர். அவர் பேர் ராபர்ட் க்ரௌலின்னு பேர். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அந்த இன்டர்வியூவை தொகுத்து கான்வர்சேஷன்ஸ் வித் த க்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக போட்டார். அந்த புக்கில் அந்த சிஐஏவுடைய முன்னாள் உளவாளி சொல்லியிருப்பார், என்னன்னா, லால் பகதூர் சாஸ்திரியை கொன்றதுக்கு காரணம் சிஐஏ, நாங்கள் தான் அதை பண்ணினோம். அதே போல் ஹோமி பாபா போன அந்த ஃப்ளைட்டில் கார்கோ பகுதியில் நாங்கள் டைம் பாம் வச்சுருந்தோம். அதில் கூட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அது போயிட்டுருக்கப்போ வான்லேயே செதற மாதிரி முதல்ல செட் பண்ணி, அப்புறம் எங்களுக்கு உத்தரவு அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மலை மேலே மோதுற மாதிரி வைக்க இது பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் மான் பிளாங்க் மலை வர்றப்போ அந்த இடத்துல வெடிக்க செய்தோம். அப்படி வெடிக்கிறப்போ மலை மீது மோதி இறந்தது, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு எங்களால் காட்ட முடிந்தது. இந்த ரெண்டுத்துக்கு பின்னால் சிஐஏ இருந்தது, இது உண்மை. இதை எதற்காக செய்தோம் என்றால், இந்தியா அப்போ ஆட்டம் பாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்க. அதில் ஒரு பின்னடைவை இந்தியா சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டம் பாம்பை இம்மிடியட்டாக அவங்க தயாரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று அந்த சிஐஏ ஏஜென்ட் சொன்னார். ஸோ ஒரு தொடர்ந்து ஒரு சர்வதேச வலைப்பின்னலுக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்திய ஆதரவு பிரதமரான ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஓடி வந்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? ஷேக் ஹசீனாவே ஒரு பேட்டி கொடுக்கிறார். இங்கே ஓடி வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னால். நல்ல வேளையா அது ஆவணமாக இன்றைக்கும் இருக்கிறது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, பங்களாதேஷில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது.
அந்த தேர்தல் நடைபெறுகிற போது ஒரு வெள்ளை அதிகாரி என்னை சந்தித்து பேசினார். அந்த வெள்ளை அதிகாரி என்னை சந்தித்து பேசிய போது ஒரு விஷயத்தை சொன்னார். உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்டை, சென்ட் மார்ட்டின்ஸ் தீவுகளை எங்கள் நாட்டின் படைத்தளமாக உருவாக்குவதற்கு அனுமதி தர வேண்டும். எங்களுடைய ஏர்ஃபோர்ஸுக்கான தளமாக பயன்படுத்த விரும்புகிறோம். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் நீங்களும் சுமூகமாக இருப்பீர்கள், நாங்களும் சுமூகமாக இருப்போம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேறு வழியை பார்த்து கொள்வோம் என்று மிரட்டினார். நான் அந்த வெள்ளை அதிகாரிக்கு பணியவில்லை. அன்றைக்கு மட்டும் அதற்கு சரி என்று சொல்லியிருந்தால் எனக்கு இந்த கதி ஏற்பட்டு இருக்காது என்று ஷேக் ஹசீனா சொல்லியிருந்தார். இது பதிவாக இன்றைக்கும் இருக்கிறது. அந்த வெள்ளை அதிகாரி வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவுடைய முன்னாள் தூதர் ஹாஸ்னு பேர். அவர் பங்களாதேஷுக்கு இதுக்கு முன்னால் தூதராக பணியாற்றியவர். இப்போ அங்கே ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் அவர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஓராண்டில் மட்டும் 6 முறை அவர் பங்களாதேஷுக்கு வந்து சென்றிருக்கிறார். டேவிட் ஹாஸ் அப்படின்னு பேர். ஆக இந்த அளவுக்கான ஒரு வலைப்பின்னல் போய்கொண்டு இருக்கிறது. சரி, இதெல்லாம் எதுக்காக டார்கெட் பண்ணுறாங்க? என்ன காரணம்? முதல்ல அடிப்படையான நோஷன் என்ன அப்படின்னா, வளர்ந்து வரக்கூடிய இல்லாட்டி மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிய நாட்டிலும் சரி, ஒரு வலிமையான அரசாங்கமோ வலுவான தலைமையோ இருந்துவிடக்கூடாது. ஒரு பலவீனமான அரசாங்கமும் பலவீனமான தலைவர்களுமே அங்கு இருக்க வேண்டும். அந்த தேசத்தை ஒரு பலவீனமான தலைமைக்கு கீழே கொண்டு வரணும். நிலையற்ற ஒரு பலவீனமான அரசு அங்கே உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் மட்டுமே அமெரிக்கா தன்னுடைய நலன்களை அந்த தேசத்தில் முன்னெடுத்து செல்ல முடியும். ஒரு பலமான ஒரு நாட்டில் ஒரு பலமான அரசுக்கு கீழே நீங்கள் அதை செய்ய முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை தான், அடிப்படை பிரச்சனை ஒன்னே ஒன்று. மோடி எல்லாத்தையும் ஈக்குவல் டேர்ம்ஸில் பேசுகிறார். இதுதான் பிரச்சனை அவர்களுக்கு. எல்லாவற்றையும் அவர் ஈக்குவல் டேர்ம்ஸில் பேசுகிறார். இந்த ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தையே ஏகாதிபத்திய அமெரிக்காவுக்கு பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ட்ரேட் அக்ரிமெண்ட் டாக்ஸ் ஏன் இழுத்துக்கிட்டே போகுது? மற்றவங்களெல்லாம் அவங்களால சீல் பண்ண முடியுது, ஏன் இங்கே மட்டும் முடியலை? ஏன்னா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உடன்பாடு என்பது 2 நாடுகளுக்கும் சமமான நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அது ஒன் சைடு அக்ரிமெண்ட்டாக இருக்கணும், எனக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும். இதுதான் அமெரிக்காவுடைய திமிரான எண்ணம். அதாவது ட்ரம்ப் வருகிற போது மகான் சொன்னார், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு, மீண்டும் மறுபடியும் உன்னதமான அமெரிக்காவை உருவாக்குவது அப்படின்னு. ஆனால் அதனுடைய பொருள் நாம் வேற ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதனுடைய பொருள் கடந்த காலத்தில் இருந்தது போன்று ஒரு ஏகாதிபத்திய அமெரிக்காவை உருவாக்குவது அப்படின்னு அவர் மனசில் நினைச்சிட்டு இருக்காருங்கிறது இப்போத்தான் தெரிய வருகிறது. திரும்பவும் அமெரிக்கா தன்னுடைய பழைய வியட்நாம் காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்கிறார்கள், மிக மோசமான அழுத்தத்தை கொடுக்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு பிரைவேட் பில்லை 2 செனட் மெம்பர்ஸ் அமெரிக்கன் காங்கிரஸில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரைவேட் பில்லில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு 500% டாரிஃப் விதிக்கணும், வரியை விதிக்கணும் அப்படின்னு. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதலும் தந்திருக்கிறார். ஒருவேளை காங்கிரஸில் நிறைவேறும் சொல்றாங்க, ஏன்னா ட்ரம்ப்பே ஒப்புதல் கொடுத்துட்டனால. ஏற்கனவே 50% டாரிஃபுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய மன உளைச்சலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ 500% தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இது போல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடியவர்களுக்கு. ஆனால் இவ்வளவு சொல்லுகிற அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து யுரேனியத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. இதை இந்தியாவுக்கு வந்திருந்த புட்டின் வெளிப்படையாகவே சொன்னார். என்னப்பா அமெரிக்கா மற்றவங்கள டிக்டேட் பண்ணா, அவங்களே எங்கள்கிட்ட இருந்தானுங்க யுரேனியம் வாங்குறாங்க, அவங்க அணுசக்தி தேவைக்கான யுரேனியத்தை ரஷ்யாவிடமிருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த 500% அப்படின்னு கொண்டோம். இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக இந்த 500% இந்த மாதிரி டாரிஃப் ஏற்றுறது எல்லாத்துக்கும் ரஷ்யாவை காரணமாக காட்டுகிறார்கள். உண்மையான காரணம் அது அல்ல. ஏன்னா ரஷ்யாவை நீங்கள் காரணமாக காட்டினா எத்தனையோ நேட்டோ நாடுகள் நம்மை காட்டிலும் அதிகமாக வாங்கி கொண்டு இருக்கின்றன. ஏன் அந்த நாடு மேல சாங்ஷன்ஸ் இல்லை, அமெரிக்காவே வாங்குகிறது. அப்படின்னா என்ன காரணத்துக்காக? என்னன்னா இப்படி மிரட்டி அந்த இந்தோ
அமெரிக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்மளை சைன் பண்ண வைக்கணும். நமக்கு பாதகமான ஒரு அக்ரிமெண்ட்டை, அமெரிக்காவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி அதில் சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு ஒரு பெரும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக, நம்மளை ஏறி மிதிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு கூட பணிந்து போகவில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், மோடி என்கிற மாபெரும் தலைவனை நாம் பெற்றிருப்பது. உண்மையில் இது நான் மிகையா சொல்ல, நிஜமாவே சொல்லுகிறேன். மோடி வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு பெருமை. வேறு எந்த ஒரு தலைமைக்கு கீழே இந்த தேசம் இருந்திருந்தாலும் இந்த அழுத்தத்துக்கு என்றைக்கு அடிபணிந்திருக்கும். இவ்வளவு அழுத்தம் எதற்கும் அடிபணியலை. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வெனிசுலா ஒரு தனி நாடு. அந்த நாட்டுக்குள்ள அவங்க நாட்டு அதிபர் மாளிகைக்குள்ளேயே புகுந்து மடுராவை தூக்கிட்டு அவரை நியூயார்க்கு கொண்டு போய் வேற ஒரு நாட்டு அதிபரை தன்னுடைய நாட்டு சட்டங்களுக்கு முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே கொண்டு போயிருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் மடுரா அவர் இடதுசாரியாகவே இருக்கட்டும், ஆனால் இந்தியாவுக்கும் நண்பர், இந்துக்களுக்கும் நண்பர். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நிக்கோலஸ் மடுரா புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய தீவிர டிவோட்டி. 2006 அவர் தன் மனைவியோடு புட்டபர்த்தி சாய்பாபாவை தரிசிப்பதற்காக இந்தியாவுக்கு வந்திருந்தவர். 2011 சாய்பாபா மறைந்த போது வெனிசுலா பார்லிமெண்ட் சாய்பாபாவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது. 2023 புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய பர்த் சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் நடந்தபோது அதை வெனிசுலா அரசு அதிகாரபூர்வமாக கொண்டாடியது. மடுராவுடைய அதிகாரபூர்வ இல்லத்திலும் அவருடைய கட்சி அலுவலகத்திலும் மிக பிரம்மாண்டமான புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சி காலத்தில் வெனிசுலாவில் புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது கல்விக்கூடங்களாக இருக்கலாம், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெனிசுலாவில் திறம்பட இயங்கி வந்தன. அத்தனை அனுமதிக்கப்பட்டது. மடுரா இந்துக்களுக்கும் நண்பனாக இருந்தவர், இந்தியாவுக்கும் நண்பனாக இருந்தவர். இன்னைக்கு அவர் தூக்கி வச்சிருக்காங்க. டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுகிறார். இப்போ ஜஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே அவர் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுங்கிற அவருக்கே உண்டான அந்த பிரத்யேக விமானத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறப்போ செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், டென்மார்க் கிரீன்லாந்தை எங்களுக்கு விற்றே ஆக வேண்டும், அவர்கள் விற்கவில்லை என்றால் நாங்கள் வாங்கி விடுவோம். எப்படி? நாங்கள் வாங்கி விடுவோம். சுமூகமாக முடியவில்லை என்றால் இராணுவ பலத்தை பயன்படுத்துவோம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிறார். இத்தனைக்கு அது வேற ஒரு நாடு. இப்போ வெனிசுலாவை பற்றி அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ, அதாவது விமானத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ வெனிசுலா பற்றி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறன்னா, வி வில் ரீபில்ட் வெனிசுலா இன் அ ப்ராஃபிட்டபிள் வே அப்படிங்கிறார். ரொம்ப லாபகரமான வழியில் நாங்கள் வெனிசுலாவை மறுகட்டமைப்பு செய்வோம். என்ன லாபகரமாக? ஏன்னா வெனிசுலாங்கிற தேசம்ங்க, அது என்ன இண்டஸ்ட்ரியா, தொழிலா? ஏதோ ஒரு நாடு, அந்த நாட்டை இவர் ரீபில்டு பண்ணுவாரா? இவர் லாபகரமான முறையில் அதை ரீபில்டு பண்ணுவாரா? வி வில் ஓவர்சீ வெனிசுலா. யார்? ட்ரம்ப். இவ்வளோ பெரிய வெறி பிடித்த ஒரு ஏகாதிபத்தியவாதியாக இவர் மாறுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய சீனா இதற்கு ரொம்ப பெரிய அளவில் ரிவால்வ் பண்ணலை. ரஷ்யா ரொம்ப கடுமையாக பேசலை. ஏன்னா இன்றைக்கு ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் அவர்களும் செய்கிறார்கள், அவர்களும் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு வெனிசுலாவில் இவர் புகுந்த மாதிரி கடந்த காலத்தில் ரஷ்யாவில் 2022 உக்ரைனில் ரஷ்யா புகுந்திருக்கு. சீனா தைவானுக்கு குறிவைக்கிறது. ஸோ சொல்லுவதற்கு அவர்களுக்கு தார்மீகம் இல்லை, எனவே அவர்களும் உறக்க சொல்லுவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ரொம்ப ஒரு கடுமையாக மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இதில் நம்மளை குறிவைக்கிறதுக்கு காரணம் ஒன்று, இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது, ஒரு பலவீனமான அரசை இன்ஸ்டால் பண்ண. இதை பலவீனப்படுத்துவதற்கு பல்வேறு விஷயங்கள் சிஏஏ மூலமாகவும், அதே போல் அமெரிக்காவினுடைய சில மூளைகள், சில அறிவுஜீவிகள் மூலமாகவும் முன்னெடுக்கப்பட்டன.
ஒரு டயத்தில் தொடர்ந்து இந்த விவசாயிகள் போராட்டம்னு ஒன்று வருஷக்கணக்கில் நடந்தது. அதுக்கு பின்னால் காலிஸ்தான் இருந்தது. இன்றைக்கி நாம் தேடுகிற காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் அமெரிக்காவிலே தஞ்சமடைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மறந்து விடக்கூடாது. இப்படித்தான் ஒவ்வொன்றும். அதே போல் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக எத்தனை வருஷ காலம் போராட்டம் நடந்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னெடுத்ததே. அதுக்கு பின்னாலே யார் இருந்தா? இப்படி மொத்த அரசை கவிழ்க்கக்கூடிய வேலையை மற்ற நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுடைய சிஏஏ இவையெல்லாம் செய்து வருகின்றன. இப்போ அடிப்படையான ஒரு கேள்வி, இதனால் இந்தியா ஸ்தம்பித்து விடுமா? இது ஒரு கேள்வி இருக்கு. இதனால் இந்தியா ஸ்தம்பித்து விடுமா? எனக்கு தெரிய கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் இந்தியா ஸ்தம்பித்ததுன்னா ரெண்டே அக்கேஷனில் தான். ஒன்று, சுதந்திர போராட்ட காலத்தில் அன்றைக்கு மகாத்மா மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்தார். அவருடைய விரல் அசைவுக்கு இந்தியா ஸ்தம்பித்து இருந்தது, கட்டுப்பட்டு இருந்தது. மகாத்மாவை பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ். சுதந்திர போராட்டத்தை பேன் இந்தியா ஃபோர்ஸாக கொண்டு போனவர் மகாத்மா. அவர் சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மொத்த இந்தியாவும் ஸ்தம்பித்தது. அதுக்கப்புறம் ஸ்தம்பித்தது எது தெரியுமா? சொன்ன வேடிக்கையாக இருக்கும். ராமானந்த் சாகருடைய ராமாயணமும் மகாபாரதமும் வந்தப்போ டிவியில் ஒளிபரப்பானப்போ, ராமானந்த் சாகருடைய மகாபாரதமும் ராமாயணமும் இந்த தொலைக்காட்சியில் வெளியாகிறப்போ அந்த டயத்தில் மொத்த இந்தியாவும் ஸ்தம்பித்து இருந்தது. நார்த் இந்தியாவில் அவங்க லாரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்தாச்சுன்னா நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அவங்களாவே நுழைஞ்சு இந்த ராமாயணத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மொத்த இந்தியா ஸ்தம்பித்து இருந்தது. அது தவிர வேறு எப்போதுமே இந்தியா ஸ்தம்பித்தது கிடையாது. இது ஸ்தம்பிக்கவும் ஸ்தம்பிக்காது. ஏன்னா ஒன்று நல்ல நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட தேசம்னு. முகலாயர்களுக்கு கீழே ஒரு 700 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு இருந்திருக்கும். ஐரோப்பியர்களுக்கு கீழே ஒரு 300 ஆண்டு காலம், தொடர்ச்சியாக 1000 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தது உலகத்திலே இந்தியா மட்டும்தான். அந்த 1000 ஆண்டு காலத்தில் இந்தியாவை எப்படி விதவிதமாக ஒவ்வொருத்தனும் சுரண்டி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை சுரண்டலையும் தாண்டி விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளுக்குள் உலகின் 4வது பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்தது என்றால் இந்தியாவுடைய ஆத்ம பலம் எப்படிப்பட்டது? இந்தியாவுடைய ஆத்ம பலத்தை பற்றி பேசுகிறப்போ ஒரு முக்கியமான விஷயம் நினைவு, இதோட நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லணும். 2001 நான் அப்போ மலேசியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது மலேசியாவுடைய கேபினட் மினிஸ்டர் டத்தோ ஸ்ரீ சாமிவேலு, உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தான் உலகத்திலேயே நீண்ட காலம் அமைச்சராக இருந்த ஒரே தமிழர். அவருக்கு அடுத்தது நாவலர் நெடுஞ்செழியன். அப்போது கோலாலம்பூரில் வச்சு தான் அவருடைய இல்லத்தில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். பேசுகிறப்போ நாங்கள் இப்போ கோலாலம்பூரில் மலேசியாவில் பத்திரிகையாளனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னை கூப்பிட்டு பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை சொன்னேன். இது 2001 பேசினது. சொல்கிறாரு, ஸ்ரீனிவாசன், கொஞ்ச நாளைக்கு முன்னால் சென்னைக்கு போயிருந்தேன். உங்கள் சென்னையில் அந்த டாஜில் தான் எப்போதும் தங்கியிருந்தேன். அப்போது ஒரு முக்கியமான தலைவர் என்னை சந்தித்தார். அவருடைய மகன் மத்திய அமைச்சராக இருக்கார். மத்திய அமைச்சர்னா கொஞ்சம் இன்ஃபீரியர் மினிஸ்ட்ரி தான், ஆனால் கேபினெட் மினிஸ்டராக இருக்கார். அவர் சொன்னார், தத்தோஸ்ரீ, என் மகன் டெய்லி ஒரு நாளைக்கு 1 கோடியாவது சம்பாதிச்சிட்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார். இத்தனைக்கும் அவர் ஒரு இன்ஃபீரியர் மினிஸ்ட்ரி. ஒரு நாளைக்கு 1 கோடியாவது என் பையன் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொன்னார்னா, ஒரு நாளைக்கு 1 கோடினா ஒரு வருஷத்துக்கு 365 கோடி, 5 வருஷத்துக்கு இன்ட்டு 5 போட்டுக்கங்க, எவ்வளவு கோடி? ஒரு சாதாரண ஒரு இன்ஃபீரியர் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு கேபினெட் மினிஸ்டர் 5 வருஷத்தில் இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மினிஸ்டரும் அந்த காலகட்டத்தில் சொல்கிறார், 2001 இந்த ஊழல் இதுக்கெல்லாம் 2014 அப்புறம் ஃபுல் ஸ்டாப் விழுந்தாச்சு. அப்போ 2001 சொல்கிறார். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சுரண்டினா இந்தியாவை எவ்வளவு சுரண்டுவாங்க, எவ்வளவு தான் இந்தியாட்டேருந்து திம்பாங்க, எவ்வளவுலாம் நடக்கும். ஆனால் ஒரு ஆச்சரியம் ஸ்ரீனிவாசன், இவ்வளவுலாம் இந்தியாவை அத்தனை பேர் சுரண்டி கொளுத்து கொள்ளையடிச்சும் இந்தியா ஒவ்வொரு நாடும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ இது மாதிரியான சுரண்டலும் கொள்ளையும் எங்கள் நாட்டில் நடந்திருந்தா எங்கள் நாடு என்னைக்கோ சோமாலியா மாதிரி ஆயிருக்கும். உங்கள் நாடு இத்தனையும் தாண்டி அது வளர்ந்துக்கிட்டே போகுது. இது என்னன்னே புரியல. இது பொருளாதார தர்க்கத்துக்குள்ளேயே வரமாட்டேங்குது, கணித சமன்பாட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்குது. என்னங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் நினைக்கிறேன் சீனிவாசன், உங்களுடைய தேசத்தில் அந்த காலத்தில் ரிஷிகள், புனிதர்கள், இவங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்தார்கள் தான் சொல்கிறீங்களே, இவர்கள் அந்த காலத்தில் சேர்த்து வைத்த மிகப்பெரிய அந்த புண்ணியம் இருக்கே, அந்த புண்ணியம் அது உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு அறம் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் கொடியில் இருக்க தர்ம சக்கரம் இருக்கிறது இல்லையா, அந்த தர்மம் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வைன் பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன வேலை? வரக்கூடிய அடுத்த 2-3 ஆண்டுகள் மிக கடினமான ஆண்டுகளாக இருக்கும். அப்போது ப்ரொஃபஷனல்ஸ், குறிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இவங்களைத்தான் தேடி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த பாதையை புரிய வைக்க வேண்டும். இந்தியா என்ன விதமான கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். அவங்க கிளையண்ட் ரூபத்தில் வருவாங்க, எத்தனையோ விதத்தில். அதை புரிந்து கொள்வதற்கு சர்வதேச விவகாரங்களில் நீங்கள் நிபுணத்துவம் பெற வேண்டும். எதிர்காலத்தில் சர்வதேச விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக என்னைப் போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன்.